சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது மதுரை மாநகராட்சியில் ஊழல் சர்ச்சையில் சிக்கியிருக்க மண்டல தலைவர்களை காப்பாற்ற முதல்வர் ஸ்டாலின் முயற்சிப்பதா எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு. உள்ளாட்சி அமைப்புகள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதிக்கத்தால் சீரழிந்து மக்களின் நம்பிக்கையை கேள்விக்கு உள்ளாக்கி உள்ளதா விமர்சித்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி, குடும்ப நலனை மட்டுமே கவனத்தில் கொண்டு செயல்படும் திமுக அரசு ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று விமர்சிச்சிருக்காரு. மதுரையில் மாநகராட்சியின் சொத்து வரி விதிப்பில் கோடிக்கணக்கில் மோசடி நடைபெற்றிருக்கு. இந்த முறைகேடு தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த முறைகேட்டில் திமுக மண்டல குழு தலைவர் உட்பட 55 பேருக்கு தொடர்பு இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதன் பின்னர் முதல்வர் ஸ்டாலின் மண்டல குழு தலைவர்களை ராஜினாமா செய்ய உத்தரவிட்டிருக்காரு. இந்த விவகாரம் மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, எங்கு நீதி மறைந்து நிழல் ஆட்சி செய்யுமோ அங்கு நல்லாட்சி என்பது வெறும் வாக்குறுதியே என்ற தத்துவம் தமிழ்நாட்டின் உள்ளாட்சி அமைப்புகளின் தற்போதைய நிலையை துல்லியமாக வெளிப்படுத்துது. உள்ளாட்சி நல்லாட்சி என்று விளம்பரப்படுத்தப்பட்டது உள்ளாட்சி மன்றங்கள். ஆனால் குடும்ப உறுப்பினர்களின் ஆதிக்கத்தால் சீரழிந்து மக்களின் நம்பிக்கையை கேள்விக்கு உள்ளாக்கியிருக்கு. ஆட்சிக்கு வந்தவுடன் 2 மடங்கு சொத்து வரி உயர்வு காரணமாக ஆண்டுதோறும் நிதி நிலைமையை உயர்த்த நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு வாங்கக்கூடிய வரிகளுக்கு ஏற்ப சாலை வசதியோ குடிநீர் வசதியோ தெருவிளக்கு வசதி உள்ளிட்ட எதையுமே மேம்படுத்தவில்லை. சில நாட்களுக்கு முன்பு மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி விதிப்பில் மிகப்பெரும் ஊழல் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும், முன்னாள் உதவி கமிஷனர், மண்டல தலைவரின் உதவியாளர் உட்பட 8 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்காங்க என்றும் மேலும் பலர் கைது செய்யப்படலாம் என்றும் செய்திகள் தெரிவிக்கப்படுது. கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் மண்டல தலைவர்கள் மற்றும் கவுன்சிலர்கள் கூறியதன் அடிப்படையில் தான் நாங்கள் சொத்து வரியை குறைத்தோம் என்று வாக்குமூலம் அளிச்சிருக்காங்க. எப்போதும் குற்றம் செய்தவர்களை காப்பாற்ற முயலும் ஸ்டாலின் குற்றச்சாட்டில் சம்பந்தப்பட்ட திமுக மண்டல குழு தலைவர்களையாவது காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு ராஜினாமா செய்ய உத்தரவிட்டிருக்காரு. இதைத் தொடர்ந்து அவர்களும் ராஜினாமா செய்திருக்காங்க. மதுரை மாநகராட்சி தவிர ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் கோவை, திருநெல்வேலி ஆகிய மாநகராட்சிகளின் மேயர்களும் ஏற்கனவே ராஜினாமா செஞ்சுருக்காங்க. இதற்கு காரணம் உள்ளாட்சி பதவிகள் குடும்ப உறுப்பினர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என தடையின்றி நடப்பது தான். உள்ளாட்சி மன்றங்கள் மக்கள் நலனுக்காக அமைக்கப்பட்டவை என்றாலும் இவை உடன்பிறப்புகளின் குடும்ப ஆதிக்கத்திற்காக உருவாக்கப்பட்டவையோ என்ற சந்தேகம் எழுது. இத்தகைய ஊழல்கள் மீண்டும் மீண்டும் எழுவது மக்களை ஏமாற்றுவதற்காகவே உள்ளது. இந்நிலையில் திமுக ஆட்சியின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி பொதுவெளியில் பேசி வரும் உள்ளாட்சிகளில் நல்லாட்சி என்பது வெறும் வெற்று விளம்பரமாகவே, வாய் வீச்சாகவே தமிழக மக்கள் பார்க்குறாங்க. தமிழக மக்கள் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஏன் இவர்களை தேர்ந்தெடுத்தோம் என்று தங்களை தாங்களே தமிழ் மக்கள் நொந்து கொண்டிருக்காங்களாம். தமிழக நலனை கவனிக்காமல் குடும்ப நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படும் திமுக ஸ்டாலின் அரசு ஜனநாயகத்திற்கு எதிரானது என விமர்சனம் செஞ்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. உள்ளாட்சி மன்றங்கள் மக்களின் வளர்ச்சிக்கு உருவாக்கப்பட்டவை, குடும்ப ஆதிக்கத்திற்கு அல்ல என்பதை தமிழக மக்கள் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலினுக்கு உணர்த்த தயாராகிட்டாங்க என்பதை நான் செல்லும் இடங்களில் எல்லாம் கூடும் மக்கள் கூட்டம் எடுத்துரைக்கிறது. மேலும் 2026 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமையும் போது தவறு இழைத்தவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிச்சிருக்காரு. இப்படி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்வது உண்மையிலே நடக்குமா? 2026 யாரோட ஆட்சி அமையும்? மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள்.